அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது டிஸ்பிளேயில் தெரிகிற அந்த ஃபோட்டோ தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். பிக்ஸார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம பிக்ஸார்ட் ஆப்பில் தான் எடிட் பண்ண போகிறோம். பிக்ஸார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இமேஜ், நம்மளுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை எடுத்துக்கலாம். நான் நல்லா தேக்கினார் இமானுவேல் ஐயா இமேஜ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு எஃபெக்ட்டுக்குள்ளே போய்க்கணும். எஃபெக்ட்டுக்குள்ளே போய்ட்டு எஃபெக்ட்ஸுன்ற மூணாவது அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் ஷார்பன் இருக்கும். ஷார்பன் 4வது அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் எஃபெக்ட்டுக்குள்ளே போய்ட்டு ப்ளர் அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு. நான் ஒரு 50-60க்குள்ளே வச்சுக்கலாம். நான் ஒரு 57 வச்சுக்கிறேன். மேலே இருக்கிற எரேசன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கடைசி இருக்க இன்வெர்ட் அதை ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எரேசர் பக்கத்தில் இருக்க ரீஸ்டோர் அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எரேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் சைஸு கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே சைடில் இருக்க ஃபுல்லாகவே நம்ம ஈஸியாக எரேஸ் பண்ணிடுறோம். இமேஜ் ஒட்டி வர்ற அந்த பாகங்கள் தான் கொஞ்சம் கஷ்டப்படணும். மற்றபடி ஈஸியாக இது பண்ணிவிட்டு எதுவும் தப்பாக எரேஸ் பண்ணிட்டு மேலே இருக்கிற 2 ஆரம் மார்க் இருக்கும், அது முன்னாடி பின்னாடி போகிறதுக்கு அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சைஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸு வச்சுட்டு குவாலிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம எந்த இடத்துக்கு பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சைஸை வச்சுக்கணும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்க. மெதுவாக பண்ண தான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சில ஃபுல்லாகவே எரேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது போக போக நல்லாயிருக்கும். எந்த ஒரு இமேஜும் கற்றுக்கிடும் போது கஷ்டமாக தான் இருக்கும். இமேஜில் இந்த மாதிரி எரேசிங் எல்லாம் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். அந்த இமேஜ் பக்கத்தில் இருக்கிறத மட்டும் தான் நம்ம பார்த்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். சைஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணிவிட்டு குவாலிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எப்படி இருக்குது, முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற ஃபோட்டோவுக்கும் டிஃப்ரெண்ட் நல்லா தெரியுதா? இதுதான் நம்ம கட் பண்ண ஃபோட்டோ. எல்லா ஃபோட்டோவுக்கும் ஒரே இதுதான். இந்த மாதிரி தான் எல்லா ஃபோட்டோவும் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும்.